ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்மைலி சேனல். நான் பார்க்க போகிறது கோதுமை புட்டு. இதுக்கு ஒரு கப்புக்கு அரை கப் அரிசி மாவு, ஒரு கப் கோதுமை மாவுக்கு அரை கப் அரிசி மாவு அடிச்சுக்கலாம். அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ட்ரை ரோஸ்ட்டு நல்லா வாசனை வர வரையும் ஒரு 5 to 10 minutes நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணோன்னா நல்லா வாசனை வர வரையும் ரோஸ்ட் ஆகிடும். ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட் போட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். புட்டு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசையணும். கையில் கொஞ்சம் பிடிச்சா பிடிக்க வரணும், அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு இட்லி பானையில் வச்சு நல்லா வேக வச்சுட்டு அது ஒரு 10 minutes எப்போவுமே இட்லி வேக வைக்கிற மாதிரியே தட்டில் வச்சு வேக வச்சுட்டு மாவு போட்டு வேக வச்சு வெந்துருச்சுன்னா கையில் ஒட்டாமல் இருக்கும். வெந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெல்லம் ஒரு 100 கிராம் போட்டு நுணுக்கி போட்டு பாகு ஜஸ்ட் மெல்ட் ஆனோன்னு வெல்லம் மெல்ட் ஆகணுன்னு வடிகட்டி ஊற்றிக்கலாம். இதில் வேக வச்ச கோதுமை மாவில் ஏலக்காய் பொடி பண்ணி போட்டுக்கலாம். ஏலக்காய், நெய் கொஞ்சம், தேவைக்கேற்ற மாதிரி தேங்காய் பூ, இந்த வெல்லம் போட்டு நல்லா கிளறினீங்கன்னா யம்மியான கோதுமை புட்டு ரெடி ஆகிடும். தேங்காய் வெல்லைன்னா அப்புறம் வேணாலும் போட்டுங்க, முன்னாடியே போட்டுட்டேன். வடிகட்டி ஊற்றிங்க. மெல்ட்டான வெல்லத்தை விட்டுட்டு கிளறணுன்னா எம்மியான கோதுமை புட்டு ரெடி ஆகிடும்.